நல்ல கையில தட்டி அவ்வளவு கையில தட்ட முடியுமா? இந்த இருவருக்கும் ஏற்ற வார்த்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்று உங்கள் மத்தியிலே ஒரு நற்செய்தியை சொல்வதற்கு, ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிப்பதற்கு தேவாதி தேவன் எனக்கு வாய்ப்பை தந்தார். உங்களுடைய சபை போதகர் மூலமாக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா சொல்லிட்டாங்க என்னுடைய பெயர் என்னென்னு. பின்னால் வரைக்கும் கேட்குதா? கேட்குது. ஓகே, கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான தருணத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இதனுடைய அடிப்படை பேசிக் என்ன அப்படின்னா, நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்களேன். லூக்கா என்ன சுவிசேஷம், யாருக்கு ஏதாவது பைபிள் இருக்கு? இருக்கிறவங்க எடுத்து வாசிங்களேன். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, சுமார் 2025 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தேவதூதன் இந்த பூமியிலே வந்து ஒரு நற்செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தில் கூட, நீங்கள் கவனிங்களேன், கொஞ்ச நேரம் தான், ஆமாம் ரொம்ப நேரம் உங்க கூட நான் பேச போவதில்லை, கொஞ்ச நேரம் தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஐயா சொன்ன மாதிரியே உங்களுடைய இருதயத்துக்கு, உங்களுடைய ஆத்மாவுக்கு இது விருந்தாக இருக்கும். பிரியமானவர்களே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அது என்னவா இருக்கும் அப்படின்னா, தொடர்ந்து வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருந்தார். பிரியமானவர்களே, பிள்ளைங்களா கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். அவர் சொல்கிறார், தேவதூதன் வந்து சொல்கிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு, யாருக்காக? கிறிஸ்தவர்களுக்காக இல்ல, யூதருக்காக இல்ல, இஸ்ரவேலர்களுக்காக இல்ல, ஒரு தனி மனிதனுக்காக இல்ல. பிரியமானவர்களே, நமக்காக அவர் இந்த பூமியில என்ன செஞ்சாராம்? எத்தனை பேர் நம்புறீங்களோ? நீங்க நம்புவீர்களே ஆனால் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, அவர் ஏன் பிறக்கணும்? அப்படி ஒரு கேள்வி எழும்பலாம். அவர் ஏன் பிறக்கணும்? அது நம்முடைய பிதாவின் ஆதியில ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் இருந்தாங்க. இந்த ஜனங்களை மீட்கும் ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்திற்காய் அவர் இந்த மனுக்குலத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, அவர் இந்த பூமியிலே நம்மை போல மனிதர்களாய் பிறந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்கும் ஒரு பெரிய திட்டத்தை இந்த பூமியிலே செய்வதற்காகவே வந்தார். பிரியமானவர்களே, ஏன்னா இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு வேதம் சொல்கிறது. வாசிங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மன்னிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கனா, நீங்க ரட்சிப்பு அப்படின்னு நீங்க எதுவும் ரொம்ப பெரிய காரியத்துக்கெல்லாம் போக வேண்டாம். பிரியமானவர்களே, ரட்சிப்புனா விடுதலைன்னு அர்த்தம். எதுல இருந்து விடுதலை? நீங்க எது வேணாலும் வச்சுக்கோங்களேன். ஒருவேளை பாவம் பழக்க வழக்கத்தில் இருந்து, அதான் பிரதானமாக சொல்லுகிறது வேதம். அல்லது வியாதியில கூட சிலர் இருக்கலாம், சிலர் போராட்டத்தில் இருக்கலாம், சிலர் பிரச்சனையில் இருக்கலாம், சிலர் வறுமையில இருக்கலாம், சிலர் ஏழ்மையில இருக்கலாம், சிலர் தரித்திரத்தில் இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்க. அவர் சொல்றாரு, வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் எதற்கு கட்டளையிடப்பட்டது?
ரட்சிக்கப்படுதல் வேதம் சொல்லுகிறது என்றால் இந்த விடுதலைக்காய் பிரியமானவர்களே, அது எதுவா இருக்கட்டும், பிசாசுடைய போராட்டமா இருக்கட்டும், உங்க வீட்டுல வறுமை ஒருவேளை இருக்குதா, நாங்க சொல்லுகிறோம் பிரியமானவர்களே, அது என்ன நாமம் என்று நீங்க தெரிஞ்சீங்கன்னா அந்த நாமத்துக்குள்ள அந்த நாமத்தை நீங்க நம்புவீர்களே, ஆனால் உங்களுக்கு விடுதலை உண்டு பிரியமானவர்களே, செழிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, உங்களை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அது என்ன நாமம்? எல்லாரும் எடுங்களேன். மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் சொல்றாரு, அவள் யாரு? மரியா, இயேசுவினுடைய தாயாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பெறணுமா? இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பிரியமானவர்களே, இது ஏதோ உங்களை கிறிஸ்தவர்களை மாற்றுவதற்கு கூட்டு நடத்துகிற கூட்டம் அல்ல. உங்களுடைய மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இவ்வளவுதான். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இதற்காக தான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது ஒரு நற்செய்தி பிரியமானவர்களே. உங்கள்கிட்ட காசு கேட்கல எங்க ஆண்டவர். நீங்க பாத யாத்திரை போக வேண்டியதில்லை. நீங்க அவருக்காக பெரிய தியாகம் பண்ண வேண்டியதில்லை. அவர் சொல்லுகிறார், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாராக. அந்த இயேசு என்கின்ற நாமம் உள்ள அந்த தேவனை நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்க கூட இருப்பாராம் பிரியமானவர்களே. அதே மத்திய சுவிசேஷம் 23 வாசிங்க. 1. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல் என்பதற்கு பாருங்களேன், அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல பிரியமானவர்களே. கவனிக்கிறீங்களா? இந்த இம்மானுவேல் என்கிற பெயர் எதற்காக எங்களுடைய தேவனுக்கு, நம்முடைய தேவனுக்கு உண்டு என்றால், அவர் என்ன செய்வாரா? நம்மோடு கூட அவர் இருப்பாரா? நீங்க என் கூட இருப்பாரா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க அதை சந்தேகப்படுறீங்களா? நாங்க சொல்றோம், நீங்க நம்புங்க. நீங்க அவரை நம்புனா அவர் உங்க கூட இருப்பார் பிரியமானவர்களே. நீங்க சொல்லி பாருங்களா. நாங்க அதை அனுபவிச்சிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில 2010 எனக்கு ஒரு பெரிய வியாதினா அது ஒரு என்னோட 15 வயதிலிருந்து எனக்கு அந்த வியாதி இருக்கு. கொஞ்சம் கவனிக்கிற ஒரு அருமையான சாட்சி நடந்த சம்பவம். அதுக்கு நான் தான் சாட்சி. அப்போ எனக்கு உடம்பெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் கவனிங்க, உடம்பெல்லாம் இந்த மூட்டை பூச்சி பார்த்துருக்கீங்களா? முன்னால் நம்ம ஊரில் நாக்கட்டில் இருந்தால் மூட்டை பூச்சி இருக்கும். அந்த மூட்டை பூச்சி உடம்பெல்லாம் கடிச்சா எப்படி இருக்கும்? அல்லது கம்பளி பூச்சி மேலெல்லாம் ஏறிட்டா எப்படி இருக்கும்? தடுப்பாயிருமா? இதே போல் என்னோட 15 வயது இருக்கும். அப்போ நல்லா சாப்பிடும். பசினா அகோர பசி. இப்போ தான் சாப்பிட்ருப்பேன். மதியானம் 12 மணிக்கு சாப்பிட்ருப்பேன். ஒரு 2 மணிக்கு பசிக்கும். 2 மணிக்கு சாப்பிடுவேன். 4 மணிக்கு பசிக்கும். 4 மணிக்கு சாப்பிடுவேன். 6 மணிக்கு பசிக்கும். இப்படி என் உடம்புல என்ன வியாதின்னு எந்த மருத்துவராலும் கண்டுபிடிக்க முடியல. இங்கே எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அங்கே பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் பார்த்தாங்க. எல்லா டாக்டரும் பிளட் எடுத்து பார்த்தாங்க, அப்புறம் மோஷனை பார்த்தாங்க, எதெல்லாமோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. என்ன வியாதி? உடம்புல வியாதி இல்லைன்ட்டாங்க. கடைசியாக எல்லா டாக்டரும், நீங்கள் தோல் டாக்டர் போய் பாருங்கள். பொது மருத்துவர்கள் என்ன தோல் மருத்துவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அங்கே கொண்டு போனாங்க. அங்கேயும் போய் மோகன்தாஸ்ன்னு சொல்லி, அப்போது நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, என்னோட 13 வயசு, இப்போ நான் 50 வயசு ஆக போகுது. ஒரு 32-37 வருஷத்துக்கு முன்னால் அங்கே கொண்டு போய் எங்கள் அப்பா பார்த்தாங்க. அவரும் மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறார். அது மருத்துவர்களுடைய வழக்கம் தானே. அங்கே போனதுக்கப்புறம் எல்லா மருத்துவ பரிசோதனைகள் நடந்தது. அவரும் எல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு வியாதி ஒன்றும் கவனிக்கிங்களா? வியாதி ஒன்றும் இல்லை, இது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. வெளியே இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களா? காது கேட்குதா? ஓகே. என்ன வியாதின்னு தெரியல மருத்துவர்களுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அப்போது ஒரு சின்ன கிளினிக், எங்கள் ஊரில் சின்ன கிளினிக். அங்கே நிறைய நபர் வரமாட்டாங்க. அது சிலையான ஒரு டாக்டர். அவர் இப்போ இருக்க மாட்டார். நான் இருக்கும்போதே அப்போவுமே அவருக்கு 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் என்னை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணார்.
வேறு வழி இல்லாமல் அப்பப்போ வரும்போது அந்தந்த மாதிரி கொண்டு போய் எங்கள் அப்பா காட்டுவாங்க. வியாதி வரும்போது அது உடனே வராது, வரும் அப்புறம் பேரும், அப்புறம் வரும், அதுக்கப்புறம் அப்படி பேரும். இப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை. என்னை கொண்டு போய் அங்கே காட்டினாங்க. அவர் என்னை படுக்க வச்சு வயிற்றெல்லாம் அமைக்க பார்த்துட்டு, உங்கள் பையன் வயிற்றில் ஒரு பெரிய புழு கூடு இருக்குது, புழு கூட்டு, அதனால தான் அவ்வளோ பசி எடுக்குது, வயிற்றெல்லாம் அமைக்க பார்த்துட்டு ஒரு டானிக் கொடுத்தாரு, சிறப்பு நிமோசிட், அதுக்கு பேர் இப்பவும் இருக்கும். அது குட்டி நாய்களுக்கு கொடுக்கக்கூடியதான், குட்டி நாய்களுக்கு. ஆனால் அதை மனிதர்களுக்கு சாப்பிடலாம். வெட்டினரி டாக்டர் இல்லை, நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் என்னை கூப்பிட்டு பரிசோதித்து அது டப்பா கொடுத்தாரு ஒரு பாட்டில். அந்த பாட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நான் என்ன செஞ்சிடணும், சாப்பிடணும். அது வர முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருங்க, அது உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த வியாதி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் பிறப்பிலே கிறிஸ்தவன், நான் பிறந்ததே கிறிஸ்தவன். எனக்கு பைபிள் நேம் தான் எங்கள் அப்பா விட்டுருந்தாங்க. அதனால் நாங்கள் இந்த பில்லி சூனியம் ஏவல் மந்திரங்கிறதுக்குலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இந்த வியாதிங்கிறத சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்க. எத்தனை வருஷம் சாப்பிட்ருப்பேன், என்னோடய 13 வயதுலேருந்து 2010 வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். குறைஞ்சது ஒரு 20 வருஷம் நான் சாப்பிட்ருப்பேன் பிரியமானவர்களே. எத்தனை வருஷம் சாப்பிட்ருப்பேன், 20 வருஷம். அப்போ எத்தனை மாதம் நீங்கள் எண்ணிக்கோங்களேன், 240 மாதம் நான் அந்த டானிக்கை பிடிச்சிருப்பேன். ஒரு நாள் நான் யோசித்தேன், வேதம் அப்படித்தானே சொல்லுது, அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு விடுதலை இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு கிறிஸ்தவன் பிறப்பில், அப்போ நம்மளே என்ன செய்வோம், ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்போன்னு ஒரு டம்ளரில் கொஞ்சோட தண்ணீர் எடுத்தேன், 2 டிராப்ஸ் தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றுனேன். நானே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீர் மெய்யான தேவன் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நீர் மெய்யான தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு நீ எனக்கு ஒரு அடையாளத்தை செய்யணும், எனக்கு ஒரு விடுதலையை தரணும் என்று சொல்லி அந்த தண்ணியில் விரலை வைத்து நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு 2010 இல்லைன்னா 11 இருக்கும், சென்னையில் வந்ததுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ணி அந்த தண்ணீரை குடித்தேன் பிரியமானவர்களே. இன்னைக்கு வரைக்கும் அந்த வியாதி என்னை சேதப்படுத்தவே இல்லை. கரைகளை தட்டுகளை பார்ப்போம். இதற்குத்தான் என் ஆண்டவர் பிறந்தார் என்று உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ளவர் பிரியமானவர்களே. அவர் உங்களை உபத்திரப்படுத்துவது அவருக்கு ஆசையே கிடையாது. மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டு, விருப்பத்தினால இழுக்கப்பட்டு அவர்களெல்லாம் பாவம் செய்துதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதிலிருந்து அது பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வறுமையாக இருக்கலாம், அல்லது வியாதியாக இருக்கலாம், எந்த விதமான போராட்டமாக இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நம்புங்க இந்த ஆண்டவரை. இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் இவர் என்ன தெரியுமா செய்வாராம், எழுதுங்களா, வாசிங்களா. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் அறிய வேண்டிய ஒரு காரியம் உண்டு பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த பூமியில வாழும்போது சொன்னார், இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களை, பாவம் செய்யாத மனிதன் இல்லை அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யக்கூடிய மனிதன் இந்த பூமியில, அப்படிதான் பரிசுத்த வேதமே அப்படிதான் சொல்லுது. ஆனாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சில நேரங்களில் வாசிங்களேன், பிரசங்கி 7:10 நினைக்கிறேன், வாசிங்க. இந்நாட்களை பார்க்கிலும் 20, அப்ப 7:20 வாசிங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பாருங்களேன். வேதம் சொல்லுது, கிறிஸ்தவங்க அப்படின்னாலும் சில நேரங்களில் கோபப்பட்டுருமே, அது பாவம் தானே. கோபப்பட்டுடும், அது என்ன செஞ்சிருது, நம்மளை அறியாமலே நமக்குள்ள வந்துருது. இப்படி சில காரியங்கள்ல விடுதல் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியிலே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நீதிமானை மாறுவதற்கு நீங்க ஒரு முயற்சி செய்யணும். நீங்க நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, ரோமர்ல இருக்கு, கர்த்தருக்கு சித்தமான பின்னாட்கள் நம்ம அதை வாசிக்கலாம். ரோமர் 5:1 இருக்கு. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு பிரியமானவர்களே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பூமியிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய மூதாதையருடைய பாவங்கள் இருக்கலாம், நம்முடைய தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்களுடைய தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க செவி வழியா கேட்டிருக்கலாம், ஒருவேளை
அப்படிப்பட்ட பாவங்கள் சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த பாவங்களையும் சாபங்களையும் நீங்கள் அதுக்கு பரிகாரம் பண்ணணும், அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாரானால் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்கும் பிரியமானவர்களே. அந்த வாழ்வுல சந்தோஷம் உண்டு. அவர் இந்த பூமியில வாழும்போது அப்படிதான் சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. நீங்க வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22 வாசிங்களா, மன்னிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 38. அப்போ நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவருடனே தேவன் இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் என்ன செஞ்சாராம்? சுற்றி இந்த பூமியில இந்த இயேசுவானவர் வாழும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் விடுதலை ஆக்குகிறவராய் சுற்றி சென்றார். பிரியமானவர்களே, எத்தனை நல்ல தேவன் தெரியுமா? இந்த தேவனை உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். அவர் சொன்னாரு, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செஞ்சாராம்? அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறம் சொல்றாரு, தேவன் அவரோடு கூட இருந்தாராம். அவரோட தேவன் கூட இருந்ததுனாலதான் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராய் குணமாக்குகிறவராய் அவருக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். இப்ப அந்த ஆண்டவர் சொல்கிறார், இப்ப மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட எப்படி பிதாவோடு அவர் இருந்தாரோ, இந்த இம்மானுவேலன் நம்மோடு கூட இருந்து நம்மை நன்மை செய்கிறவராகவும் மற்றவர்களுக்கு இயேசுவினுடைய காரியங்களை சொல்லி புரிய வைத்து விடுதலை கொடுக்க ஒரு உதவியாய் நம்மை மாற்றுவார். உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்வாராம்? அவர்தான் அவரோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? நன்மைகளை செய்தார், அநேகருக்கு விடுதலையை கொடுத்தார். அந்த ஆண்டவர் இன்று சொல்லுகிறார், அதற்காக தான் அவர் பூமியில பிறந்தார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் கொண்டு அநேகருக்கு நன்மை. இப்பொழுது நான் சொல்றேன், நான் அப்படி வியாதியில இருந்தேன், எனக்கு இந்த வியாதியிலிருந்து தேவன் விடுதலையை தந்தார் என்று சொல்கிறேன். பிரியமானவர்களே, இதே போலதான் நீங்க மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கு நீங்க ஒன்றும் பெரிய செலவழிக்கலாம் வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, நீங்க பெரிய தியாகம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியத்தை நீங்க முயற்சி செய்தால் போதும். கவனிங்களா? நீங்க முயற்சி, வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. அவர் சொல்றாரு, எந்த ஜனம், அவர் ஜாதி மதம் அதெல்லாம் சொல்லல. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஜனத்திலாயினும் ஆண்டவர் சொல்றார், தேவனுக்கு பயந்திருந்து ஆண்டவர் ஒருத்தர் உண்டு என்று நீங்கள் அறிந்து விசுவாசித்து அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவர் எவனோ, அது யாரா இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆனா விரும்பணும். நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். நீங்க அவருக்கு உகந்தவர்களாய் மாற முடியும். பிரியமானவர்களே, உகந்தவர்களாய் மாறுவதற்கு தான் ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து பிறந்தார். பிரியமானவர்களே, பிறந்த தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொருட்டு அவர் வாழ்ந்து சிலுவையிலே மரித்து அவர் ரத்தம் சிந்தினார். அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரத்தம் சிந்தி மறுபடியும் உயிரோடு எழுந்தார். இவைகளெல்லாம் ஒரே நாளில் நமக்கு என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது, நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க முடியாது. ஆனால் ஒரு நற்செய்தியை சொல்ல முடியும், விடுதலை இயேசுவிடத்தில் உண்டுன்னு. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அதை அறிந்து அவரை விசுவாசிப்பீர்களானால், நம்புவீர்களானால், நீங்க இங்கே நடக்கிற கூட்டங்களுக்கு வாரந்தோறும் நடக்கும், வாரத்தில் இடைப்பட்ட நாட்களில் நடக்கும், இப்படிப்பட்ட விசேஷித்த கூட்டங்கள் நடக்கும். அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நீங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இங்க வந்து உட்கார்ந்து அவரை பற்றிய அறிவு, அவரை பற்றிய காரியங்களை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமான வெற்றி, அது பரிபூர்ணமான உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததியும் வந்து சேரும். பிரியமானவர்களே, அவர் சொன்னார், எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் செய்கிறவள்
அவ்வளவுதான். அதை செய்வதற்கு நீங்க ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவரே, எனக்கு இது தெரியாது, ஆனா நான் நீதி செய்ய விரும்புறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க விரும்புனீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே. அப்படிதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. சங்கீதம் 103 17 18 வாசிங்க, முடிச்சிடலாம். கவனிக்கிறீங்களா பிள்ளைங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்க, முடிக்க போறோம். சங்கீதம் 103 17 18. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், இப்போ போதும் ஒரு நிமிஷம் நிக்கலாம். அவருக்கு பயந்தவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை இருக்குன்னு இங்க சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே வாசித்தோம், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்யணும். இவ்வளவுதான். தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? அந்த கேள்வி உங்களுக்கு எழும்பணும், அந்த கேள்வி வரணும். அந்த கேள்வி வந்தாதான் உங்களுக்கு விடை கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? நீங்க அவரை பற்றி அறிவதற்கு ஆலயத்துக்கு வரும்போது, அவரை தேடி வரும்போது உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில். நான் ஒண்ணு சொல்லட்டா, ஒரு நற்செய்தி. எல்லா பிரச்சனைக்கும் பிரியமானவர்களே தீர்வு இயேசு மட்டும்தான். அது எதுவா இருக்கட்டும் நாங்க சொல்லுவோம். நான் அதை சந்திச்சிருக்கிறேன், நான் அதை கடந்து வந்து, நான் பிறப்பிலே கிறிஸ்தவன் பிரியமானவர்களே. நான் சொல்லுவேன், வாசிங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க முடியும் பிரியமானவர்களே, இந்த இயேசுவை பின்பற்றினா. வேதம் அப்படிதான் சொல்லி, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? எல்லாரும் சொத்து சேர்த்து வைக்கிறோம், எல்லாருமே நானும் சேர்த்து வச்சிருக்கிறேன், எல்லாரும் சொத்து சேர்த்து வைக்கிறோம். அதை விட மேலான ஒரு பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்க விரும்பினா அவருடைய நீதியை நீங்க அறியணும் பிரியமானவர்களே. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் எப்படி இருக்குமா? அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்குமா? நம்புறீங்களா பிரியமானவர்களே? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து பிறந்தார். அதை உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறோம். எந்த பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கட்டும், நான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. இது ஒரு விதை. அந்த விதையை உங்களுக்கு நாங்கள் விதைக்கிறோம். நீங்க யோசித்து பாருங்க, உட்கார்ந்து நீங்க நிதானிச்சு பாருங்க. நான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்க ஆண்டவர் இயேசு மட்டும் பிரியமானவர்களே. தொடர்ந்து வாசிங்க, முடிச்சிடலாம். இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய உடன்படிக்கையை நீங்க கை கொண்டு, அவர் சொல்றாரு, பெரிய கஷ்டம்லாம் இல்ல, நீங்க ஒரு காரியம் பண்ண போதும். இது எல்லாத்தையும் நான் கை கொண்டு வாழ்ந்த பின்புதான் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா, அதுக்கு நமக்கு வயசு போதாது. ஆனா வேதம் சொல்கிறது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு, அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு, அவருடைய கட்டளைகளின்படி செய்ய யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பிரியமானவர்களே, இன்னிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் ஆசீர்வாதம், விடுதலை, வெற்றி. நிச்சயமாய் உங்களுடைய சாபங்கள் உங்களை விட்டு விலகும். இருட்டான ஒரு அறைக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வந்தா இருள் தன்னாலே என்ன செஞ்சிடும்? இருளை போக்குறதுக்காக எந்த முயற்சியும் என்ன செய்ய வேண்டாம், பண்ணவே வேண்டாம். நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ஒரு வேலை செஞ்சா போதும். இருட்டை போக்குவதற்கு நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வந்தா போதும். அந்த வெளிச்சம் தான் இந்த இயேசு பிரியமானவர்களே. அவர் சொல்றாரு, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ இந்த பூமியில யாரா இருந்தாலும் விரும்பிட்டீங்கன்னா போதும். ஆகா, இது ஒரு நல்ல செய்தி சொன்னார்களே, இதை கேட்டு இதன்படி நடக்க நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் வந்தா, யோவான் 1:9 வாசிக்க முடிச்சிடலாம். கொடுக்கப்பட்ட நேரம் முடிய போகுது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரியமானவர்களே, நான் குறை உள்ளவன், அது நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கு இந்த இயேசுவே தெரியாது, எனக்கு நான் எப்படி அப்படின்னு நினைக்க வேண்டாம். எந்த மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் நீங்க உங்களையே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். எனக்கு முடியாது, எனக்கு இது தெரியாது, ஐயோ நான் ஊழியம் பண்ண முடியாது, நான் இதுக்கு தகுதி இல்லை என்று நீங்க என்னவே வேண்டாம். வேதம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த ஒளி நிறுத்த நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் கரங்களை தட்டுங்க பார்ப்போம். உங்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் இன்று உங்களோடு இடைபடுகிறார் பிரியமானவர்களே, உங்களோடு பேசுகிறார். நீங்க விரும்பிட்டீங்கன்னா போதும், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த பகுதிக்கு நீங்க ஆசீர்வாதமானவர்களாய், இந்த பகுதிக்கு நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற முடியும். நீங்க விரும்பணும், அதை வாஞ்சிக்கணும், கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி செய்ய நினைக்கணும். என்ன செய்யணும்? முதல்ல
நினைச்சிட்டீங்கன்னாலே போதும், உங்களுடைய விடுதலையினுடைய வெற்றி அல்லது விடுதலையினுடைய ஆரம்பம் உண்டாயிடுச்சு என்று அர்த்தம். ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிச்சிட்டு வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்க கவனமா இருக்கணுமா. உபாகமம் 28:1 மட்டும் வாசிக்க முடிச்சிடலாம். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி எல்லாம் செய்து முடித்தால் அப்படின்னு சொல்லல, செய்ய நீங்க செய்யறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் விரும்பி அது உங்க கவனத்தை, உங்க ஃபோக்கஸ், உங்களுடைய காரியம் எல்லாம் அதன் மேல வந்துட்டா போதும். இயேசுவா விடுதலையா, தருதுவரா, கிடைச்சிருவா, அப்ப நம்ம இதை செய்வோம் என்று நீங்க விரும்பிட்டீங்கன்னா போதும் பிரியமானவர்களே. அவர் சொல்றாரு, இது சொல்லப்பட்ட இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தங்களும் உங்க சரீரத்துக்கு அடுத்த காரியமா இருக்கட்டும், உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள காரியமா இருக்கட்டும், தேவன் உங்களுக்கு இலவசமாய் தந்து நீங்க இந்த ஆலயத்தை நேசிச்சு உங்களுக்கு பகுதியில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து அதை பற்றி நீங்க அறிந்து கொள்ள விரும்பும் பொழுது கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு உங்களோடு பேசி உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் இலவசமாய் தருவார். இதுவே நற்செய்தி. இதற்காகவே இந்த இயேசு பிறந்தார். நம்ம எல்லாரும் ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டிடலாம்.